டிட்வா புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் நிகழ்வின் முதல் கட்டத்தின் கீழ் வீடுகள் முழுமையாக சேதமடைந்த குடும்பங்களுக்காக அவ்விடத்திலேயே வீடுகளை நிர்மாணிக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. முழுமையாக சேதமடைந்த வீடொன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது. அனுராதபுரத்திற்கு இன்று காலை சென்ற ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கல்நேவ பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மல்பெலிகல பிரிவின் அலுபத்த கிராமத்தில் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணியினை ஆரம்பித்தார். இதனையடுத்து கல்நாவு, பலாகல, கழுகஸ்வெவ, இப்பலோகம, திரப்பனை பகுதிகளில் 26 புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான இழப்பீடு வழங்கப்பட்டது. இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் இவ்வாறு நிவாரணம் வழங்குவதற்கோ மக்களின் தேவைகளை அறிந்து செயற்படுவதற்கோ ஒருபோதும் ஆட்சியாளர்கள் முன்வரவில்லை. நாம் அதனை செய்து வருகின்றோம். அதில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்திய பகுதியே இந்த வீட்டு பிரச்சினை. தற்போது பதிவாக இருக்கின்ற அளவுக்கு அமைய முழுமையாக பாதிக்கப்பட்ட 6000 வீடுகள் இருக்கின்றன. பாதிப்பு இல்லாவிட்டாலும் அந்த பகுதிகளுக்கு செல்ல பொருத்தமட்டது என்ற மட்டத்தில் 18,000 வீடுகள் பதிவாகியுள்ளன. இறுதி அறிக்கை தயாரிக்கப்படவில்லை. அன்னளவாக எடுத்துக்கொண்டால் 20,000 25,000 வரையிலான வீடுகளை புதிதாக கட்ட வேண்டியுள்ளது. அந்த வீடுகளை கட்டுவதற்காக 50 லட்சத்தை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்தோம். நாம் இந்த நிதியை வழங்க வேண்டும். அந்த வீட்டை நிர்மாணிப்பதற்கான திட்டம் வரையப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மற்றொரு திட்டம் இருக்கின்றது. அதனை நாம் 3 கட்டங்களாக வழங்குவோம். அந்த 20 லட்சத்துக்கு வீட்டு நிர்மாணித்ததும் மிகுதியை நிறைவு செய்வதற்கு 15 லட்சத்தை வழங்குவோம். பின்னர் மேலும் 15 லட்சத்தை வழங்குவோம். விரைவில் கட்டுங்கள். விரைவில் வீடுகளை கட்ட வேண்டும். ஒருபோதும் நிதியில் தாமதம் ஏற்படாது. ஆகவே 2-3 மாதங்களில் இந்த வீடுகளை கட்டி முடிக்க முடியும். பெருந்தோட்டத்துறை மலையக மக்களின் வீடமைப்பு திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து தெரிவித்தார். பெருந்தோட்ட பகுதியில் வாழும் மலையக மக்கள் அவர்களுக்கான வீடுகளை கட்டுவதற்கும் இந்த நிதி உதவியுடன் அரசாங்கம் இணைந்து யோசனையை முன்வைத்துள்ளது. அவர்கள் 31,000 வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த பேரினால் மேலும் 20,000 முதல் 25,000 வீடுகளை கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் இருந்ததை விட சிறந்த வீடொன்றை நிர்மாணிப்பதற்கு நாம் முயல்கின்றோம். அதுவே சிறந்தது. பின்னர் அங்கு கூடியிருந்தவர்களையும் ஜனாதிபதி சந்தித்தார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட ராஜாங்கனை பகுதியில் உள்ள வீடொன்றை நிர்மாணிப்பதற்கும் இன்று ஜனாதிபதி அடிக்கல் நாட்டி வைத்தார். ராஜாங்கனை, தலாவு, நொச்சியாகம, மகாவிலச்சிய, பதவிய, கெப்பத்திகொல்லாவு, மிகுந்தலை, ரம்பாவு ஆகிய பிரதேச செயலக பகுதிகளில் டிட்வா புயலால் முழுமையாக வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கான நட்டஈடு வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பேரழிவிலிருந்து விரைவில் மீள்வதற்காக இந்த வருடத்துக்கென 500 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் இதுபோன்ற பேரழிவுக்கு இவ்வளவு பாரிய தொகை ஒதுக்கப்படவில்லை. அந்த தொகையை எவ்வாறு ஒதுக்க முடியும்? 2025ஆம் ஆண்டில் நாம் அடைந்த பொருளாதாரத்தின் வலிமையே இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்க எங்களால் வாய்ப்பளித்துள்ளது. இந்த பணம் என்னுடைய பணமோ அல்லது வேறு யாருடைய பணமோ அல்ல, நம் நாட்டில் வரி செலுத்துவோரின் பணம். எனவே ஒரு அரசாங்கமாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு என்னவென்றால் இந்த திரைசேரிக்கு வரும் ஒவ்வொரு ரூபாவும் இந்த நாட்டு மக்களுடைய பணமாகும். எனவே நாங்கள் எப்போதும் இறைவனுக்குரிய சொத்தாக இதனை பார்ப்போம். இவ்வாறு பார்த்து அதனை உங்களுக்காகவே பயன்படுத்த வேண்டும். இதனிடையே நட்டஈடு வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் குருநகல் மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டது. நிகவரட்டிய வித்திக்குலிய பகுதியில் இடம்பெற்ற 4 நிகழ்வுகளில் வாரியபொல, பன்னல, கொப்பைகனை, நிகவரட்டிய, மகவ பகுதிகளில் வீடுகள் இழந்தவர்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட்டது.